பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிறேன். அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு இடத்திற்கு சென்று நாம் கூட்டங்களை நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இது 2வது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிற ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை கூட்டங்கள் காலை 10 மணிக்கு நடைபெறும். உள்ளே வந்தவுடனே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, குழம்பிடாதீங்கன்னா இடது பக்கம் ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்திற்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வலது பக்கமாக படியில் ஏறி வாங்க, அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். பிரியத்துக்குரியவர்கள், நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை, நல்ல மியூசிக், இறுதியில் நல்ல செய்தி. உங்கள் யாவருக்கும் அடியார் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, அனைவருக்கும் நல்ல விருந்து பரிமாறப்படும் என்பதையும் கூட மிக்க மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நல்ல சந்தர்ப்பம் ஏனென்றால் அந்த பகுதியில் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நான் கட்டியிருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். அநேகர் அங்கே தங்கியிருக்கிறார்கள். இன்னும் அநேகருக்கு அங்கே இடம் இருக்கிறது. ஏராளமான பெரியவர்கள் அங்கே தங்கியிருந்து தினந்தோறும் ஜெபத்திலே நடத்தப்படுகிறார்கள். நல்ல உண்மையான ஊழியக்காரர்கள், கனம் பெற்ற குருவானவர்கள்லாம் வந்து அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. 3 வேளையும் விதவிதமான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றன. அது ஒரு மாத்திரமல்ல, அவர்களுக்கு நல்ல பெரிய இடமாக இருக்கிறபடியினாலே காற்றோட்டமாக இருக்கின்றன. எனவே உங்களுக்கு தெரிந்த முதியவர்கள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு நம்முடைய இந்த அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை குறித்து சொல்லி அவர்கள் இங்கே வருவதற்கு நீங்கள் வழி காண்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே நான் டாய்லெட்டுகளை கட்டி வருவது நீங்கள் அறிவீர்கள். இதற்காக நான் தொடர்ந்து அறிவிப்புகளை கொடுத்து வருகிறேன். ஏனென்றால் அந்த டாய்லெட்டுகள் வயதான முதியவர்கள் பயன்படுத்துவதற்கானது. அது பாதியில் நிற்கின்றது, பணம் இல்லாதபடியினாலே. 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 20 பேர்கள் நமக்கு தேவை. நீங்கள் கொடுத்தால்தான் அந்த டாய்லெட்லாம் கட்டி முடிக்கப்பட முடியும். அப்பொழுது அது அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், நினைவு நாட்கள் வருகிற பொழுது அங்கே இருப்பவர்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகவும் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல், யாத்திரையாகும் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போரால் என்னும் ஒரு குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவரை அழைத்து வராமல் விட்டு வந்தது என்ன? அப்பா கேட்குறாங்க, என்ன பிள்ளைகளே, இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அவரை ஏன் நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க? இந்த காலத்தில் இப்படிலாம் ஆட்கள் இருப்பாங்களா, கிடைப்பாங்களா? என்ன அப்படி விட்டுட்டு வந்துட்டீங்க? அவருக்கு ஒன்றுமே நீங்கள் செய்யலையா? கூட்டு வாங்க, நம்ம சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லி அப்பா அந்த குமாரத்திகளை மறுபடியும் அனுப்புகின்றாங்க. அவங்க போய் கூப்பிட்றாங்க, ஐயா வாங்க, எங்கள் அப்பா கூப்பிட்றாங்க, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லாமலே வந்துட்டோம், ஒன்றுமே பண்ணாமல் வந்துட்டோம்னு வருத்தப்படுறாங்க. அப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே மோசையும் போகின்றார். அவர் அந்த நேரத்தில் ஒரு துறவண்டையில் இருக்கின்றார். அவரை கண்டுகொள்வார் யாரும் இல்லை, அவரை அழைப்பார் யாரும் இல்லை. அவ்வளோ பெரிய ஊழியக்காரனை அந்த நேரத்தில் அழைப்பதற்கு யாருமே இல்லை.
எனக்கு என்ன ஞாபகம் வருது என்றால், சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவோ பெரிய தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், ஆண்டவருக்கு எவ்வளவோ பிரியமாய் நீங்கள் வாழ்ந்தாலும், இரவும் பகலும் ஜெபித்தாலும் உங்களை கண்டுகொள்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் துறவண்டையிலே வாழ்வதற்கான சூழ்நிலைகள் கூட வரலாம். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவோ ஒரு நெருக்கமான ஒரு உறவு ஆண்டவர்கிட்ட இருந்தால் கூட சில நேரங்களில் உங்களை கண்டுகொள்வார் யாரும் இல்லை, சீண்டுவார் யாரும் இல்லை, வேண்டும் என்று சொல்வார் யாரும் இல்லைங்கிற நிலைமை கூட வாழ்க்கையில் வரலாம். மோசே அவ்வளவு பெரிய கனம் பெற்ற ஊழியக்காரராக பின்னாட்கள் இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் கண்டுகொள்வார் யாரும் இல்லை, சீண்டுவார் யாரும் இல்லை, ஒருத்தருமே அவர் பக்கத்தில் வரலை. அதுவும் கூட மோசே கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதையாக இருந்தது. அவர் பக்குவப்படும்படியாக ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு நீதியாக இருந்தது. அதனால் இன்னைக்கு நீங்கள் யாருமே என்னை தேடி வரலையே, யாருமே என்னை கண்டுகொள்றது இல்லையே, என் வாழ்க்கையே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்காதீங்க. அது கடந்து போகும், சீக்கிரத்தில் அது கடந்து போகும். சீக்கிரத்திலே அந்த குமாரத்திகள் வருவார்கள், உங்களை அழைப்பார், மக்கள் அழைப்பார், எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பார்கள். இங்கே 7 குமாரத்திகள் வந்து அழைக்கிறாங்க, வாங்க அப்பா கூப்பிட்டாங்க, எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்பா கூப்பிட்டாங்க. இதே அழைப்பு உங்களுக்கும் கூட நிச்சயமாக வரும் என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நாம் அப்படி திகைத்து நிற்கிற காலம் ஒன்று உண்டு, ஒருவரும் இல்லாமல் நிற்கிற காலம் உண்டு. அடுத்து என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல், போகுமிடம் தெரியாமல், எப்படி வாழ்வோம் என்பது தெரியாமல் திகைத்து நிற்கிற காலங்கள் உண்டு. அடுத்த நிமிடமே ஆண்டவர் யாரையாவது அனுப்பி வாருங்கள் என்று சொல்லி அந்த நேரத்தில் உங்களுக்கு போக்கு உண்டாக்குவார், வழி உண்டாக்குவார். நான் சென்னையில் வாலிப காலத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு கூட்ட வாலிபர்களை என் ரூமில் கூப்பிட்டு எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், பாட்டு பாடி கைத்தட்டி அந்த சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவோம். அந்த கல்லூரியிலே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, கடினமான ஒரு நிகழ்வு, அபூர்வமான ஒரு நிகழ்வு. அங்கே பாட்டு பாடி கைத்தட்டி பயங்கரமாக கூட்டம் நடந்ததுன்னா ஒரு நாள் அங்கே ஒரு ஆசிரியர் அது கடந்து போகிறார். போனோன்னே என்ன சத்தம்னு கேட்குறாரு. அங்கே கூட்டம் நடக்குது. யார் நடத்துகிறா? கிறிஸ்தோபு ராஜா நடத்துகிறார். உடனே அவர் என்னை, நீ இந்த ஊழியம் செய்வதென்றால் நீ இந்த கல்லூரியை விட்டு நீ போய்விடு என்று என்னை அவர் பார்த்து என்னை அழைத்து எனக்கு ஒரு கட்டளை இட்டார். நீ ஊழியம் செய்வதென்றால் இங்கே இருக்க முடியாது. நான் சொன்னேன், அதை எப்படி ஊழியம் செய்யாமல் இருக்க முடியும்? அப்படி என்றால் நீ போய்விடு, இங்கே இருக்கக்கூடாது, திஸ் இஸ் நாட் த பிளேஸ் என்று சொல்லி அவர் சொன்னார். இருத்துக்குரியவர்களே, அந்த நேரத்தில் கையில் வெறும் 10 ரூபாயை வைத்துக்கொண்டு நான் அந்த கல்லூரியை விட்டு வெளியே வந்தேன். ஊழியம் செய்வதற்காக, ஆணுடைய பணியை செய்வதற்காக, வாலிபர்களுக்கு கத்தி கத்தி இயேசு நல்லவர் என்று சொல்லி சொன்னதற்காக அந்த கல்லூரியை விட்டு நான் துரத்தப்பட்டேன். இருத்துக்குரியவர்களே, அந்த நேரத்திலும் கூட நான் என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் போக்கில்லாதபடிக்கு தவித்து நான் தெருவில் வந்து நின்ற பொழுது அந்த ஃபெல்லோஷிப்பில் இருந்த ஒரு அன்பு சகோதரர் சாம்சன், அப்படி அண்ணன் வின்சென்ட் பிரபாகர், அவர் அந்த நேரத்தில் அண்ணன்ட்ட போய் சொன்னோன்னே வின்சென்ட் பிரபாகர் அண்ணன் ரசிக்கப்பட்டு பாரிஸ் கம்பெனியில் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, சாக்லேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, போரூரில் இருந்தாங்க. அவரை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அவர்கள் சொன்னபடினாலே சாம்சன் மூலமாக நான் அந்த வின்சென்ட் அண்ணன் வீட்டுக்கு போனேன். அங்கே அப்போ ஒரு பேச்சுலராக இருந்து திருமணம் ஆகாதனால வேலைக்கு போய்ட்டு அன்னை காலையில் போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. என்னை அங்கே தங்க வைத்தார். நான் அங்கே போய் தான் சமைக்க கற்றுக்கொண்டேன். அதிகமாய் செய்தி கொடுப்பது எப்படி என்பதை வின்சென்ட் பிரபாகரனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அதை என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இதே மோசே துறவண்டையில் நின்றது போல நான் தெருவிலே வந்து நின்றேன். எங்கு போவது என்று சொல்லி தெரியாதபடிக்கு திகைத்து நின்றேன். இங்கே இந்த 7 குமாரத்திகள் வந்து அழைத்தது போல சாம்சன் என்னை அழைத்தார், வின்சென்ட் என்னை அழைத்தாங்க, பிரபாரனை அழைத்தாங்க, வாங்க நம்ம வீட்டில் வந்து தாங்குங்க. 6 மாதங்கள் அங்கே நான் தங்கியிருந்து ஊழியத்திற்கான காரியங்கள், அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதிகாலமே 4 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபிப்பேன், 6 மணி வரைக்கும் ஜெபிப்பேன், இரவு நேரத்தில் ஜெபிப்பேன், பகல் முழுவதும் ஜெபித்து கொண்டே இருப்பேன். அந்த 6 மாதங்கள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் வளர்வதற்கு உதவியாக இருந்தது. மோசேக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு வருகிறது. உடனே மோசே அந்த துறவிலிருந்து அந்த ஆசாரியனாக ரகுவேலை பார்ப்பதற்கு போகிறார். உடனே அவர் சொல்கிறார், ஐயா ஏன் நீங்கள் எப்படி தெரு வண்டையில் நீங்கள் நிற்கிறீங்க, எதுக்கு நீங்கள் துற வண்டையில் இருக்கிறீங்க, வாங்க எங்கள் வீட்டில் தாங்குங்க, எங்கள் வீட்டில் ஆண் பிள்ளைகள் இல்லை, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை என் பிள்ளைகளுக்கு செய்தீர்கள், தண்ணீர் காண்பித்தீர்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆள் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை.
எனவே எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கியிருங்கள் என்று சொல்லி அன்போடு அழைக்கின்றார். மோசையும் அந்த அழைப்புதலை ஏற்றுக்கொண்டார். உங்கள் வீட்டில் நான் தங்குகிறேன் என்று சொல்லி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். நான்லாம் அவங்க வீட்டில் தங்க முடியாது, எதுக்கு தங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருப்பார் என்றால், அந்த நேரத்தில் ஆண்டவர் திறந்த பாதை மூடப்பட்டிருக்கும், அவருக்கு திண்டாட்டம் வந்திருக்கும். அவர் ஏற்றுக்கொண்டார். மோசே பக்குவப்பட்ட மனிதனாக மாற ஆரம்பிக்கின்றபடினாலே ஓகே அப்படின்னு சொல்லி வந்து தங்குறார். தங்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு நல்ல உபசரிப்பு கொடுக்கப்படுகிறது, நல்ல சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. 7 சகோதரிகளும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எவ்வளவு அந்த வீடு கலகலப்பாக இருந்திருக்கும். ஆணே இல்லாத ஒரு வீட்டிலே ஒரு வாலிபன் வந்திருக்கிறார் என்றால், அதுவும் மிகவும் அழகான, மிகவும் திறமையான, மிகவும் பலமான மோசே வந்திருக்கிறார் என்றால் அங்கே எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அங்கே மோசே தங்க ஆரம்பிக்கின்றார். அவர் அந்த நாட்களிலே வீட்டில் சும்மா இருக்காதபடிக்கு அந்த ஆடுகளையும் மேய்க்க ஆரம்பிக்கின்றார். ஒரு பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. அரண்மனையிலே ராஜகுமாரனாக வாழ்ந்த அவர், கம்பீரமாக வாழ்ந்தவர், இப்பொழுது ஒரு புதிய ஊரில், புதிய நாட்டில் ஒரு குடும்பத்தோடு கூட சேர்ந்து தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர்களெல்லாம் ஆடு மேய்க்கிறவராக இருக்கல அப்படின்னாலே அவர் அந்த ஆடு மேய்க்கின்ற தொழிலுக்கு செல்கின்றார். அரண்மனையில் வாழ்ந்தவர் ஒரு சின்ன வீட்டில் வாழ்கிறார். எக்கச்சக்கமான ஜனங்கள்கிட்ட பழகின அவர் இப்போ 7 குமாரத்திகளும் ஒரு அப்பாவும், அவ்வளோதான் 8 பேர் இருக்காங்க ஒரு வீட்டில். அந்த வீட்டில் அவர் வாழ ஆரம்பித்தார். ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. நீரோட்டம் அவரை இழுத்துச் செல்கிறது. தன்னை எப்படி அந்த நீரோட்டம் இழுத்துச் செல்கிறதோ அதற்கு தன்னை அவர் அர்ப்பணிக்கின்றார். அதன்படியே அவருடைய வாழ்க்கை அடுத்த 40 வருடங்கள் அங்கே வனாந்திரத்தில் கடந்து போனது ஆடு மேய்க்கின்றவனாக அவர் வாழ்ந்தார் என்று நான் காண்கின்றோம். சில நேரங்களிலே ஆண்டவர் அனுப்பி கொண்ட நீரோட்டங்கள் நம்மை அப்படியே இழுத்து கொண்டு போகும். நாம் நினச்சிருக்கவே மாட்டோம், இந்த இடத்துக்கு வருவோம், இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம், இந்த பாடம் படிப்போம், இல்லைனா இப்படி வாழ்க்கை ஆகும் நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம். நீரோட்டங்கள் நம்மை இழுத்து கொண்டே போகும். நான் நினைக்காத திசையிலே நம்மை இழுத்து கொண்டே போகும். நினைக்காத திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? சரி, இழுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துடணும். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், லெட் இட் ஹேப்பன். எது நடக்கணுமோ அது நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நீரோட்டங்கள் நம்மை அழைத்து கொண்டு செல்வதற்கு, இழுத்து கொண்டு செல்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மோசே அந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்தார். நிறைய பேர் முரண்டு பிடிக்கிறதுனால தான் ஆண்டவருடைய திட்டங்களை கெடுத்து போடுறாங்க. நாம் சில நேரங்களில் திட்டமிட்டு சரியாக முன்னேறி கொண்டே இருப்போம், எல்லாம் நினைத்தபடி நடக்கும், நினைத்த காரியங்கள்லாம் வெற்றி பெறுவோம். சில நேரங்களில் நினைத்தது எதுவுமே நடக்காது, ஆனாலும் ஏதோ ஒரு நீரோட்டம் நம்ம இழுத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் இதுதான் ஆண்டவருடைய திட்டம் என்பதை அறிந்து அந்த நீரோட்டம் நம்மை இழுத்து கொண்டு செல்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது வாழ்க்கையில் காணப்படுற குழப்பங்கள் நம்மை விட்டு நீங்கி போய்விடும். ஒரு நாளில் இந்த நீரோட்டம் என்னையும் இழுத்து கொண்டு போனது. நான் சென்னையிலிருந்து படித்து விட்டு ஊருக்கு வந்த பொழுது, வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தீவிரித்த பொழுது எனது தாயார், மகனே நீ எங்கேயும் போக முடியாது, உன்னுடைய சகோதரிமார்களை என்னை நீ கவனிக்கணும், வீட்டில் தான் இருக்கணும் கட்டளையிட்டார். அப்படியே கட்டளையை நான் ஒரு நாளும் மீறியது கிடையாது. அம்மா சொன்ன பிறகு நம்ம மீற முடியுமா? ஒன்று நான் வீட்டிலே இருக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டது. நான் வேலையில்லாமல் இருப்பதை என் தாயார் விரும்பவில்லை. அவள் தண்ணீர் எடுக்க போன பொழுது அங்கிருந்த பெண்கள் எல்லாம் உன் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்ட உடனே சும்மா தான் இருக்கான்னு சொல்ல என் தாய்க்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, கேலியாக பேசுகிறாங்க, நீ வந்து என்னையும் திட்டுவாங்க, நீ வேலைக்கு போகாமல் இருக்கிற, படித்து உன்னை இதுதான் படிக்க வச்சேன்னு சொல்லி என்னை திட்டுவாங்க. அப்பொழுது என்னுடைய உள்ளமானது அதிகமாய் வலிக்கும். ஆண்டவரே, நான் உடைய ஊழியத்தை செய்து வந்திருக்கிற ஊழியக்காரன், நான் எத்தனையோ பேரில் கிறிஸ்துவுக்குள் நடத்திருக்கிறேன், இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல, அதனால் எனக்கு நிறைய வேதனைகள் சம்பவிக்குது என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடுவேன். எங்கே போகணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. அப்பொழுது மோசே இழுத்து சென்ற நீரோட்டம் என்னை இழுத்து சென்ற. திடீர்னு ஒரு ஸ்கூலில் 11th 12th இங்கிலீஷ் எடுக்கிற பிஜி அசிஸ்டன்ட் தேவை என்று என் பர்சனாலிட்டியை பார்த்து, நான் இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்து, நீங்கள் ஏன் அந்த வேலைக்கு சேரக்கூடாது என்று என்னை அழைத்து கொண்டு போனார். நான் அப்படிப்பட்ட வேலையை நினைக்கவே இல்லை. நான் வேணா ஒரு ரிசப்ஷனிஸ்டா இல்லைன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவனா நான் இருக்கேன் அப்படி தான் சொல்லி சொன்னேன். இல்லை நீங்கள் இங்கிலீஷ் டீச்சருக்கு பொருத்தமாக இருக்கிறீங்க, வாங்க. நான் நினைக்கவே இல்லை. கண்ணை முடிப்பதற்குள்ளே என்னை அப்பாயின்ட் பண்ணி விட்டார். அடுத்த நாளிலிருந்து நான் இங்கிலீஷ் டீச்சராக அப்படியே நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் பாடம் எடுக்க வேண்டும் ஒரு ஸ்கூலில். 1790 சம்பளம்.
எனக்கே தெரியவில்லை. என் வாழ்க்கை என்னையும் அறியாதபடிக்கு ஆசிரியர் பணியிலே அப்படியே இழுத்து கொண்டு செல்லப்பட்டது. அதன் பிறகு கல்லூரி பேராசிரியராக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்னை உயர்த்தினார். அதிகமாக பாடங்களையும் பட்டங்களையும் பெற்றுக்கொள்ள வைத்தார். இன்றைக்கு என்னை ஆண்டவர் பேராசிரியராக உயர்த்தி இருக்கின்றார். என் வாழ்வில் கனவுல கூட நினைக்கவில்லை ஒரு ஆசிரியராக மாற வேண்டும் என்று சொல்லி, ஆசைப்படவில்லை. அப்படி ஒரு எண்ணமே என் மனசுல இல்லவே இல்லை. ஆனா ஆண்டவருடைய திட்டம் அதுவாக இருந்தபடியினாலே அந்த ஆசிரியர் பணியை நோக்கி என்னை இழுத்து கொண்டு செல்ல ஆரம்பித்தார். நான் அதுக்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தேன். அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறியிருக்கிறது. பல மாணவர்களை சந்திக்கிற பொழுது பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கின்றது. அவர் மத்தியில் நின்று பேச 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 இப்படியாக பிரசங்கம் செய்வதற்கு அது ஒரு வாய்க்காலாக இருக்கிறது, ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நலமாக செய்கிற தெய்வம். உங்களை அவர் இழுத்து கொண்டு செல்வதற்கு ஒப்பு கொடுங்கள். வாலிபனே வாலிப மகளே, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கின்றீர்களா? நான் அந்த வேலைக்கு போக நினைச்சேன், இந்த வேலைக்கு போக நினைச்சேன், எனக்கு ஒண்ணுமே வழியில்லை என்று சொல்லி கலங்கி போய் நிற்கிறீர்களா? கலங்காதிருங்கள். இயேசு உங்களை இழுத்து கொண்டு செல்வதற்கு ஒப்பு கொடுங்கள். அவர் தன்னுடைய திட்டப்படி உங்களை அழகாக இழுத்து கொண்டு செல்லுவார். எங்கே நீங்க போகணுமோ அங்கே உங்களை அழைத்து கொண்டு செல்லுவார். அவருக்கு தெரியும் உங்களை எந்த வேலையிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி. வாலிப மகளே, உனக்கு எப்படிப்பட்ட துணையை தர வேண்டும் என்று சொல்லி, உனக்கு எப்படி சரியான வாழ்க்கை அமைக்கணும், யாரை அழைச்சிட்டு வரணும், ஆண்டவருக்கு தெரியும். ஐயா அம்மா மகளுக்காக திருமணத்துக்கு காத்திருக்கிறீங்களா? ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் அழைத்து கொண்டு வருவார், இழுத்து கொண்டு செல்லுவார். எங்கே போகணுமோ காமிப்பார். நான் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லையா? எனவே ஆண்டவர் உங்களை இழுத்து கொண்டு செல்ல அனுமதி கொடுங்கள். உங்களுக்கு எங்கே போகணும்னு தெரியல, பரவாயில்லை. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். மோசே இந்த மீதியாக ரகுவலனாகிய ஆசாரியனுடைய வீட்டில் தங்கணும் என்பது ஆண்டோட சித்தமாக இருந்து 40 வருடங்கள் அங்கே தான் இருக்கணுங்கிற சித்தமாக இருந்துச்சு. கொண்டு வந்துட்டாரு. அவர் ஏற்கனவே ஒரு இடத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார். அன்பு மகளே மகனே, வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளையே, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வேலையை என்று ஆயத்தப்படுத்திட்டார். அங்கே கூப்பிட்டு போவார். நமக்கு தாங்க வழி தெரியலை, நமக்கு தாங்க தகைப்பாக இருக்குது, நமக்கு தான் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. அவர் ஏற்கனவே எல்லாருக்கும் ஒரு வழியை வச்சுட்டார். அங்கே கூப்பிட்டு போவார். நான் வரமாட்டேன், கையை விடுங்க அப்படின்னு தட்டி விட்டோம்னா நமக்கு தான் நஷ்டம். நீங்கள் எங்கே கூட்டு போனாலும் நான் வரேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அவர் அழகாக நம்மை அழைத்து கொண்டு செல்வார். அதைத்தான் நாம் இங்கே காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, மோசே சம்மதித்தார். நான் உங்கள் வீட்டில் இருக்கின்றேன், இருப்பீங்களா? இருக்கும். தங்கி இருங்க, சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். சரி, இப்போ 4 நபர் போய் ஆடு மேய்ச்சிட்டு வரீங்களா? நான் சந்தோஷமாக நான் வருகிறேன் என்று சொல்லி அதற்கும் தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, அதன் பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போமா? யாத்திரையாகும் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவன் சிப்போரால் இன்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றான். அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். அப்பா என்ன காரியம் செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறாங்க. இவரை வீட்டில் தங்க வைக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போய் ஆடுலாம் மேய்ச்சிட்டு வர ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள் ஒன்று, ஐ கிவ் மை டாட்டர் சிப்போரா டு யூ ஆஸ் யுவர் ஒய்ஃப். என் மகளாகிய சிப்போராளை நீ மனைவியாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மோசைக்கு சிப்போராவை கொடுக்கின்றார். இதுதான் அப்பா, இதுதான் அறிவு. இவ்வளவு நல்ல ஒரு மோசையை அவர் விட்டு விடுவாரா என்ன? உடனே தன் மகளுக்கு கொடுக்கிறார். மோசே அதையும் ஏற்றுக்கொண்டார் என்று காண்கின்றோம். அரண்மனையிலே ராஜகுமாரனாக இருந்த விளக்கப்பட்ட மோசைக்கு தன் திருமணம் எப்படி சீரும் சிறப்புமாக விமர்சையாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் கனவுகள் இருந்திருக்கும், ஆசைகள் இருந்திருக்கும். ராஜ திருமணங்கள் எப்படி நடைபெறுகின்றன என்பதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? பெரிய பெரிய வீட்டு திருமணங்கள் எல்லாம் நடைபெறுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்படி நடக்க வேண்டும் என்று மோசே கனவுகளை வைத்திருந்திருப்பார் அல்லவா? இப்பொழுது ஒரு வீட்டிலே அவங்க ஃபேமிலி மட்டும் கூப்பிட்டு திருமணம் நடக்கின்றது. அவ்வளவுதான். சிப்போரானப்பட்ட ஒரு பெண்ணை, அந்த வீட்டு பெண்ணை ரகுவேல் கொடுத்து விடுகின்றார். மிகவும் எளிமையாக அந்த திருமணம் நடந்து முடிந்து விடுகின்றது. அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், பயங்கரமாக 7 நாட்கள் நடக்கும்னா மோசையோட கனவுகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த ஃபேமிலி மட்டும்தான் இருக்கு, அங்கேயே திருமணம் முடிந்து விடுகிறது. அற்புதமே அவர் நடத்துதல்ல. தேவ நடத்துதல் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நடத்துவார். மோசே அதையும் ஏற்றுக்கொள்கிறார். பரவாயில்லை, கொஞ்சம் கூட்டம் வந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் பேர் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு திருமணம் அங்கே நடைபெறுகின்றது.
அதற்கு அங்கீகாரமாக ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை அங்கே மோசைக்கு கொடுக்கின்றார். அந்த திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் நினைக்கின்ற காரியங்கள் எதுவும் நடக்காது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் திட்டங்கள் எதுவும் நடக்காது. ஆண்டவர் அவர்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்கள் தான் நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதைத்தான் மோசே காண்கின்றார். இதை கேட்கின்ற அன்பு மகனே, மகளே, என் திருமணம் அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், நீங்கள் 1000 கனவுகளை கண்டிருப்பீங்க. ஐயோ, அதெல்லாம் காற்றோடு காற்றாக போய்விட்டது. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது. ஒருவேளை இது ஆண்டோட திட்டமாக இருக்கலாம் அல்லவா? ஆண்டவர் நடத்தல் இப்படியாக இருக்கலாம் அல்லவா? அங்கே அது திருமணத்துக்கு ஆண்டவர் அங்கீகாரமாக ஒரு குழந்தையை கொடுக்கின்றார், கெர்சோமை கொடுக்கின்றார். கெர்சோம், நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன். அவர் சொல்றார் பாருங்க, அவள் ஒரு குமாரனை பெற்றால், நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். மோசே உடனே கெர்சோம் தான் பிள்ளைக்கு பெயர் விட்டார். கெர்சோம்ங்கிற பெயர் புகழ் பெறலை, ஆனால் அது ஒரு வித்தியாசமான நேரத்தில் மோசையுடைய மனதிலிருந்து இந்த பெயர் வருகிறது. நான் இப்பொழுது அந்நிய நாட்டில் இருக்கிறேன், இங்கே நான் பரதேசியா இருக்கிறேன், இது என் வீடு கிடையாது, இது என் ஊர் கிடையாது என்று சொல்லி அதுக்கு கெர்சோம் என்று பெயர். பரதேசி, கெர்சோம் என்றால் பரதேசி என்று அர்த்தம். அங்கே மோசை இப்பொழுது ஒருவேளை எகிப்தை தன்னுடைய நாடாக நினைத்திருப்பார். அவர் இஸ்ரவேலன், எகிப்திலே பிறந்து விழுந்ததுனால என் நாடுன்னு ஒருவேளை அவர் எகிப்து நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா அங்கே இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் சொன்னபடி நம்ம கானானுக்கு அழைத்து கொண்டு போவோம், இஸ்ரவேலுக்கு அழைத்து கொண்டு போவோம், இஸ்ரவேல் தான் நாடு நினைச்சிருக்கலாம். ஆனால் ரெண்டுமே இல்லாதபடிக்கு இப்பொழுது இந்த மீதியா நாட்டிலே ரகுவேல் எனப்பட்டவருடைய குடும்பத்தில் நான் வாழ்ந்து வருகிறேன். இங்கு எனக்கு திருமணம் ஆகி இங்கு எனக்கு ஒரு வாரிசு வந்திருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு கெர்சோம், பரதேசி, எனக்கு இது நாடு கிடையாது, ஆனால் இங்கே நான் வாழ்கிறேன், நான் பரதேசி ஆயிருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படியாக மாறிவிட்டதே என்று சொல்லி கெர்சோம் என்று பெயரிட்டாரா? இன்றைக்கு நீங்களும் கூட கெர்சோமாக இருக்கிறீர்களா? பரதேசியாக இருக்கிறீர்களா? பரதேசி என்றால் ஒன்றுமில்லை என்று அர்த்தம். சொந்த வீடு இல்லையா? சொந்தமாக பிசினஸ் இல்லையா? நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கலையா? அங்குமிங்குமாக அலைந்து திரிகின்றீர்களா? இளைப்பாறுதல் இல்லாமல் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? நீங்களும் கெர்சோமாக வாழ்கிறீர்களா என்பதுதான் இந்த நாளின் கேள்வி. மோசையும் கொஞ்ச காலம் கெர்சோமாக இருந்தார், பரதேசியாக இருந்தார். அதனாலதான் அவர் அப்படி தளர்ந்து போனார் என்று காண்கிறோம். 40 வருடமாக மோசையுடைய பேர் கெர்சோம். மோசையுடைய வாழ்க்கை ஒரு கெர்சோம், பரதேசி. பரதேசியாக அவர் மாறி போனார், அட்ரஸ் இல்லாதவராய் மாறி போனார். அவர் நினைத்த காரியங்கள் எதுவுமே நடக்கவில்லை. நீங்களும் கூட கெர்சோமாக இருக்கும்படியாக, பரதேசியாக இருக்கும்படியாக, உங்களுக்கு என்று சொல்ல நியமிக்கப்படாத இடங்களிலே நீங்கள் சென்று வருபவராக இருக்கலாம். வேலை தருவாங்க நினைச்சு ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஆனால் இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி விடுவாங்க. அங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நினச்சிருப்பீங்க. அங்கேருந்து அது வேலை நிரந்தரம் ஆகாமல் இன்னொரு இடத்துக்கு போகலாம், அங்கேயும் துரத்தி விடுவாங்க, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். இதான் கெர்சோம், அலைந்து திரிகிற வாழ்க்கை, பரதேசியாய் திரிகின்ற வாழ்க்கை. என் வாழ்க்கை கெர்சோமாக இருக்கிறது ஐயா, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். கவலைப்படாதீங்க, கொஞ்ச காலம்தான் கெர்சோமாக இருப்போம். அதுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு நிரந்தரமான பாலும் தேனும் ஓடுகிற இன்ப கானானை தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே, ஏசு போதுமே. அப்பா, நாங்கள் கெர்சோமாக வாழலாம். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நான் கெர்சோமாக இருக்கிறேன், நான் பரதேசியாக இருக்கிறேன், என் வாழ்வில் எனக்கு நிம்மதி இல்லை, நான் வீணாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கென்று நிரந்தரமான ஒரு இடம் இல்லை, வீடு இல்லை, எனக்கென்று நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாம் போய்கொண்டிருக்கிறது, வீணாக அலைந்து கொண்டிருக்கிறேன்.
சொந்த வீடு இல்லை என்று சொல்லி கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகள் இந்த நேரத்தில் என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஐயா, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அந்த மாதிரியாக கர்ப்பமாக இருக்கிற காலங்கள், பரதேசியாக இருக்கிற காலங்கள் எவ்வளோ வேதனை நிறைந்ததாக இருக்கும் ஐயா. இன்னொருவருடைய வீட்டில் போய் தங்குவது, இன்னொருடைய நாட்டிலே போய் தங்குவது, இன்னொருவருடைய காரியங்களிலே வேலை பார்ப்பது என்பது எவ்வளவு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் ஐயா. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஐயா. என் தகப்பனே, நான் என்னெல்லாமோ நினச்சேன், என் வாழ்க்கை வேற மாதிரி எங்கேயோ இழுத்துட்டு போகுதே, நான் நினைக்கவே இல்லையே என்று நீரோட்டங்கள் தன்னை இழுத்து கொண்டு செல்வதனாலே மன சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களும் கூட இருக்கலாம் ஐயா. எல்லாரையும் ஆற்றி தேற்றுங்க, அரவணைத்து கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைய அனுமதி இல்லாமல் தலையிலிருந்து ஒரு முடி கூட விடாது. அன்றியும் தேவனுடைய அன்பு கூறுகிற சகல மக்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது ராஜா. எங்கே தங்கியிருந்தாலும் அது நன்மைக்கு, எங்கே வேலை பார்த்தாலும் அது நன்மைக்கு, எங்கே தகப்பனை என்ன பாடுகளை பட்டாலும் அது நன்மைக்கு. அது இப்பொழுது புரியாவிட்டாலும் பிற்பாடு புரிவதற்காக நன்றி ஐயா. உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தாரும். வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும். வியாதி வந்த பிறகு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? வியாதி வந்த பிறகு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் ஐயா? உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக, உடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவீராக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, உடைய பிள்ளைகளை வாழ வைப்பீராக என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்ன வியாதியாக இருந்தாலும், மரண வியாதியாக இருந்தாலும், கட்டுகளாக இருந்தாலும் முறித்து போட்டு உடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். மருத்துவத்தால் சுகமாக்க முடியாத வியாதிகளையும் இப்பொழுது சுகமாக்கித்தார். பல வருடமாக இருக்கிற வியாதிகளையும் இப்பொழுது நீக்கி போட்டுறணும். கால இருக்கிற புண்கள் ஆறட்டும் ஐயா, ஆறாத புண்கள் ஆறட்டும், வீக்கங்கள் வற்றி போகட்டும். அதிசயமாய அந்த நாகமானுடைய குஷ்டம் நீங்கி போனது போல, அவனுடைய சரீரம் சின்ன பிள்ளைகளுடைய சரீரத்தை போல மாறியது போல நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரம் சின்ன பிள்ளைகளுடைய சரீரமாய் மாறட்டும். கருப்பு தன்மைகள் மறையட்டும், கைகால நீர் போட்டிருக்குன்னா மறையட்டும், வயிறு வீங்கியிருக்குன்னா வற்றி போகட்டும். அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ என்று பயப்படுற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை தாரும் ஐயா. இரவு நித்திரை வராத பிள்ளைகள் நல்ல நித்திரையை தார். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். சாப்பிட்டாலே நெஞ்சுக்குள்ளே நிற்குன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல டைஜஸ்ட் ஆகட்டும். அலர்ஜிகள் மறையட்டும், எல்லாம் மறையட்டும். எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை மெய்யாகவே இந்த ஆண்டவர் ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் செய்யுங்கப்பா. அந்நிய தேசத்தில் இருக்கிற, அந்நியற்ற வேலை பார்க்க நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு, கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது இன்ப காணானை தார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தார். ஆண்டவரை நீங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. சொந்தமான சர்ச்சை தாருங்க, சொந்தமான வீட்டை தாருங்க, சொந்தமான பிஸ்னஸ் தாருங்க. இந்த பிள்ளைகள கொம்புகளை உயர்த்துங்க என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஒரு வேலையை தரணும், அதுவும் கவர்மெண்ட் ஜாபு தரணும், ஃபாரினில் வீசாவை தரணும், சொந்தமான பிஸ்னஸ் தரணும், வருமானங்கள் நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தரணும், கடன் பிரச்சனைகளை நீக்கிடணும், தரித்திரங்களை நீக்கிடணும். அது காசு இல்லை இது காசு இல்லைங்கிற பேச்சே வேண்டாம் ஐயா. சப்போ அவனுடைய பிள்ளைகளை கொடுக்குறவர்களாய் மாற்றும், வாங்குறவர்களாய் வேண்டாம், வாழ்ந்த வாழ்க்கையே வேண்டாம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். வட்டி கடனில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை விடுவியும். வருமானமே இல்லையே, நம்ம இந்த பிஸ்னஸ் எப்படி நடத்துவே, என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியலேன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் அப்படியே ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நிமித்தமாக கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள், தாத்தா பாட்டிமார்களுக்கு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ரட்சியும், வாலிபத்து பாவங்களை ரட்சியும், குடி பழக்கங்கள், போதை பழக்கங்கள் விடுவியும், கெட்ட சகவாச நண்பர்கள்ட்ட விடுவீங்கப்பா. திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண வாழ்க்கை உடைந்து போனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தனிமையில் வாடுபவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வயதான காலத்தில் இருப்பவர்கள் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி 2 கைகளாலே அவர்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா, சந்தோஷப்படுத்து. கிருபை தாங்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் அப்படியே செய்யுங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும், அனைத்து மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதி அப்பா. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியங்கள், ஊழியக்காரன், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதி. நாசரி திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். ஆண்டவரை ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்கிற அறிமுகப்படுத்த நல்ல உள்ளங்கள் அநேகம் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய மாளிகையில், அடைக்கலான் குருவி இல்லத்தில் டாய்லெட் கட்ட பணம் தேவையப்பா, சந்திங்க.
அங்கே தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.